ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விஸ்வரூப தரிசனம்னா என்ன, அதை பற்றி ஒரு நல்ல பதிவு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு அதிகாலை ஆண்டாள் கோவிலோட விஸ்வரூப தரிசனத்துக்கு போனேன். அப்போது மார்கழி மாதம்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து ஒரு 20-25 பேர் அந்த தரிசனத்துக்கு வந்திருந்தா. தரிசனத்துக்கு காத்திருந்தவர்களில் சுமார் 15 பேர் கண் பார்வை இல்லாதவா. அந்த காலை நேரத்திலும் அவள் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருந்தது என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. நாங்கள்லாம் இங்கே நின்றுருக்கோம், எங்களுக்கு எதிர்வரிசையில் அவள் நின்றுருந்தா. விஸ்வரூப தரிசனம்னா என்ன? அதிகாலை முதல் தரிசனம் அப்படிங்கிற பொருள் இல்லையா? இறைவனை அவனோட திருமஞ்சனத்துக்கு முன்னாடி அன்னைக்கு முந்தைய தினத்தோட அலங்காரத்தில் தரிசிக்கிறது தான். இதுதான் பொருள் நமக்கு தெரிஞ்சது. இந்த இறை உருவங்கள் நமக்கு நடைபெற அந்த நீராட்டுதலை குறிக்கிறது தான் திருமஞ்சனம்னு சொல்கிறது. அப்போது என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் அர்ச்சகர்கிட்ட கேட்குறார், சுவாமி நாங்கள் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. சரி, இது எல்லாம் யதார்த்தமானது தான். திறந்து விளக்கின உடனே எங்களால் பகவானையும் பார்க்க முடியும். ஆனால் பார்வையற்றவா இவாளெலாம் வந்திருக்காளே, அதுவும் கால வேளையில் இவாளால் பார்க்க முடியாதே, அப்படி இருந்தும் வந்திருக்காளே, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நான் கேட்கும்போது அவர் சொல்கிறார், அர்ச்சகர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் ஆவலாக நின்றுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பக்கத்தில் எல்லாரும் குழுமின்னுட்டான். நம்ம விட பகவான் அந்த அதிகமாக உணர முடியும். அதாவது கண் பார்க்காம போனவா நன்னா உணர்வா. சாதாரணமாக பக்தர்கள் ஆலயங்களுக்கு போகிறா, கோவிலுக்கு போகிறா இறைவனை பார்க்கறதுக்கு, தரிசனத்துக்குன்னு நாம் நினைப்போம். ஆனால் இறைவனை பார்க்கறது தரிசனம் செய்கிறது. ஆனால் இறைவன் நம்மளை பார்க்கறது அதுதான் விஸ்வரூப தரிசனம். காலை முதன்முறையாக தனக்கு முன்னாடி இருக்கிற திரை விலகினதும் தன்னை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு இறைவனும் பார்ப்பாராம். அவரோட அருட்பார்வை நேரடியாக நம்ம மீது விழும்போது அதுதான் விஸ்வரூப தரிசனம்னு சிறப்பு. அதுதான் அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம்னு பேர். இப்போது இந்த விஸ்வரூப தரிசனத்தில் பகவானை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் பகவான் நம்மளை பார்ப்பார் இல்லையா? இறைவனை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் அவரை நம்ம பார்க்கட்டோங்கிற மாதிரி அவள் அந்த அர்த்தத்தில் வந்திருக்கா. இது எப்பேற்பட்ட தத்துவம், உண்மை. காலங்காலமாக கோவிலுக்கு போயின்னு இருக்கோம், ஆனால் விஸ்வரூப தரிசனத்தோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலைன்னா இந்த பதிவை நீங்கள் அண்ணா கேட்டு தெரிஞ்சுனுட்டோ இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்கோ. பார்வையற்றவா வந்திருந்தாலும் சரி, அவள் சேவிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிண்டா அவளுக்காக வருத்தப்பட வேண்டாம். இறைவனோட அருள் பார்வை அவா மீது நிறையா விழும். அவளுக்கு அந்த வேணுங்கிற கோவிலில் தினசரி அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிட்டு வாங்கோ. உங்களுடைய வாழ்வு எப்படி சறக்கிறதுன்னு மட்டும் பாருங்கோ. உங்களோட துன்பங்கள் தான் விலகி ஒரு முடிவுக்கு வருங்கிறது ஒரு உறுதி. இதை நீங்கள் எல்லாருமே இந்த பதிவு பிடிச்சிருக்கோம். விஸ்வரூப தரிசனம்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டுருப்பேன், அதோட தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுட்டுருப்பேன். இதை உங்கள் எல்லாருடைய பார்வைக்காகவும் கொண்டு வந்தது. அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த பதிவு அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.